அறிவுச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவு நாள். அவர் குறித்த கவிதை இது. மறக்க முடியுமா? குருத்து விடும்போதே கூட்டத்தில் பகுத்தறிவு கருத்து விதைத்த கலைஞரை மறப்போமா? நந்தவன குலத்தில்தான் குவளை பூக்கும், கலைஞரோ குவளையில் பூத்த நந்தவனம். திரு குவளையில் பூத்த நந்தவனம். ஏழை என்றால் இறங்குபவர் கலைஞர். ஏழை என்றால் இறங்குபவர். ஆகஸ்ட் 7 தாம் மறைய தேர்ந்தெடுத்தாரோ? தமிழ்நாட்டில் மெரினா இருக்கிறது என்பார். அன்று தமிழ்நாடே மெரினாவில் இருப்பதை கண்டார். பெரியார் மூளை, அண்ணா இதயம் சரியாய் கலந்து சமைத்த வடிவம் இவர். எந்த கொதிநிலைக்கும் கலங்காதவர். ஏதோ ஓர் கொதிநிலையில் எந்த திடப்பொருளும் உருகும் என்பது வேதியியல். எந்த கொதிநிலைக்கும் திடம் மாறாத இவரை கண்டு திகைத்தது அறிவியல். காந்தம் போல் கவரும் இவர் கரகரத்த தொண்டை. காலம் மறக்குமா இவரது தொண்டை? சீனத்து பெருஞ்சுவரும் இவர் சிறப்பெழுத போதாது. வானத்து பரப்பளவும் இவர் பெருமைக்கு ஈடாகாது. நிர்வாக திறமையால் நிமிர்ந்தது சேப்பாக்கம். எழுத்து வன்மையால் எழுந்தது கோடம்பாக்கம். வள்ளுவர் கோட்டத்தால் சிறந்தது நுங்கம்பாக்கம். இவர் அடக்கமானாலும் அனல்கக்கும் கல்பாக்கம். மறக்க முடியுமா? ஏற்றமுடன் குமரியிலே இருக்கும் வள்ளுவர்க்கு 133 அடி சிலை தன்னை தோற்றுவித்த தூயவரை மறக்குமா? பொன்னர் சங்கரும் தென்பாண்டி சிங்கமும் தம்மை படைத்த தலைவனை மறக்குமா? வண்ணத்திரையும் சின்னத்திரையும் தன் முன்னத்தி ஏர் ஒன்று முறிந்ததை மறக்குமா? பத்திரிகை ஒவ்வொன்றும் பல் சுவை பேட்டிகளால் முத்திரை பதித்தவரின் முகத்தை மறக்குமா? தலைப்புச் செய்தியாய் 3 தலைமுறைக்கு இருந்தவரின் இழப்பு செய்தியை இதயம் மறக்குமா? காலம் மறக்குமா? கள்ளக்குடி தண்டவாளம் மறக்குமா? அவர் கட்டிய மேம்பாலம் மறக்குமா? உருக்காலை அவர் அமைத்த சேலம் மறக்குமா? அவரால் புகழ்பெற்ற, அவரால் உயர்வடைந்த ஆவின் பாலகம் மறக்குமா? ஆசியாவிலேயே பெரிய நூலகம் மறக்குமா? அண்ணா நூலகம் மறக்குமா? மரணம் அடைந்தாலும் ஒளி கிரணமாய் ஆகியவர் மறைந்தாலும் நம் நெஞ்சில் நிறைந்து நிற்பாரே. நன்றி, வணக்கம்.